வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷனில் துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் கருடன் மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்க. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, மிமி கோபின்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவியாகவும் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்கதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இப்போ இந்த மூவியோடைய ட்ரைலர் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒன்லைனாக பார்த்துடலாம். சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் சின்ன வயசுலேருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்களே. உன்னிமுகுந்தனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சசிகுமார் நேரடியாக இறங்குற மாதிரியும் அந்த பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு பிஸ்னஸ் செஞ்சுருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய பிஸ்னஸில் இன்னொருத்தவங்க தலையிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணி வைப்பாங்க போல். உன்னிமுகுந்தனுடைய வீட்டிலே சின்ன வயசுலேருந்து வளர்கிற சூர்யா அவர்கள் உன்னிமுகுந்தனுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசியாகவும் இருக்கிறாரு. பிஸ்னஸை மெயினாக வச்சு உள்ளே இறங்குற மிமி கோபி அவர்கள் உன்னிமுகுந்தன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அதனால உன்னிமுகுந்தன் கூட ஒரு மிகப்பெரிய காம்போவை ஏற்படுத்திக்கிறாரு. இது தப்புன்னு தெரிகிற சசிகுமார் அவர்கள் உன்னிமுகுந்தனை வேணான்றாரு. அந்த இடத்துல உன்னிமுகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. மிமி கோபி அவர்கள் சசிகுமார் இருந்தால் நம்ம பிஸ்னஸ் நடத்த முடியாதுன்னு சொல்கிறதை கேட்டு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சசிகுமாரை போடுறதுக்கு உன்னிமுகுந்தன் இறங்குறாரு. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை போடுறது யாருன்னு பார்த்தோன்னா சூர்யா அவர்கள் அப்படின்ற மாதிரி கதையில் அமைக்கிறாங்க போல். தன்னுடைய விசுவாசத்தை காட்டியாகணும் அப்படின்ற போல் சூர்யா அவர்கள் இறங்கி சசிகுமாரை போடுறாரு. அதுக்கப்புறம் சூரியோட லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சசிகுமார் இருக்கிற வரைக்கும் உன்னிமுகுந்தனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா மிமி கோபி அவர்கள் தான் இந்த பிளானை போடுவார். அதுக்கப்புறம் மிமி கோபி உள்ளே இறங்கி உன்னிமுகுந்தனையும் போட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக அவரே நடத்த பிளான் போடுவார். அந்த நேரத்தில் தான் சூர்யா அவர்கள் வெளியே வருவார். இது எல்லாமே யாரால் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கின சூர்யா அவர்கள் மிமி கோபியை பழிவாங்கிற மாதிரி தான் இந்த மூவியோடைய ஃபைனல் எண்ட் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி ஆக்டராக உள்ளே வந்து இப்போ ஹீரோயிஸ்டையும் வில்லத்தனத்தையும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்க சூர்யா அவர்களை ரொம்ப பெருசாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே. ஒரு காமெடி ஆக்டர் காமெடியாகவே உள்ளே இறங்கினா மட்டும்தான் அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே மூவி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மெயின் ரோல்லையும் இறங்கி இந்த கருடன் மூவி ரொம்ப பெருசாக சூரிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம பயங்கரமாக இருக்கா. மூவிலையும் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வில்லேஜ் கலந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி மேக் ஆகியிருக்கு. சூரிக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட ஆக்டிங்கும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸான மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். இந்த மூவியில் சமுத்திரகனி அவர்களும் வந்திருக்காரு. மொட்டா ராஜேந்திரனில் தொடங்கி ஒரு சில ஆக்டர் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஓரளவு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து தான் மூவி அமைச்சிருக்காங்க போல். துரை செந்தில்குமாரோட ஸ்க்ரீன் பிளே ஹரி மூவியோடைய ஸ்க்ரீன் பிளே போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. மூவியோடைய செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வேகமாக நகரும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சூரி மட்டுமே வர மாதிரியே கான்செப்ட் அமையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. இந்த மூவி வர மே 31 தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. சூரியோடைய ஆக்டிங், சமுத்திரகனி, உன்னிமுகுந்தன் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனும் எந்த மாதிரி இருக்குன்னு தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.